முடிவு கொண்டு வருவோம், தீர்வு கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்வாதார நாம் பிள்ளைகள், நாம் பேரப்பிள்ளைகள், வருங்கால சந்ததியினுடைய பிரச்சனை என்று அந்த வகையிலே இங்கே நேரடியாக போராடுவது, அடுத்து தமிழக அரசை வலியுறுத்துவது, அடுத்து நீதிமன்றத்திற்கு செல்வது, அடுத்து நாடாளுமன்றத்திலே நான் பேச இருக்கின்றேன். அடுத்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து இங்க இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை பற்றி, உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நிச்சயமாக இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வருவேன். மீண்டும் நான் சொல்கின்றேன், மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த காவிரி டெல்டா பகுதியில 37 ஆழ்துளை கிணறு இதை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த ஆழ்துளை கிணறுனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிணறும் 6000 அடி போட்டு திட்டமிட்டு இருக்காங்க. 6000 அடினா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பாறை எரிவளி திட்டம் ஒன்று, ஷேல் கேஸ் திட்டம் ஒன்று இருக்கு. மீத்தேன் எரிவாயு திட்டம், 3000 அடி. பாறை எரிவளி திட்டம்னா 6000 அடி பெரிய கிணறு போட்டு, போரை போட்டு, அதுல ரசாயனம் கலந்த தண்ணீரை உள்ள பீச்சி அடிச்சு, அங்க இருக்கின்ற உள்ள கரைக்கடியில் உள்ள பாறையை, உள்ள இருக்கிற பாறையை வெடிச்சு அந்த எரிவாயு வெளியில கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வெளியில கொண்டு வந்து வெளியில ஊத்து. இது வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா கனடா நாட்டுல செய்யறாங்க. கனடா நாட்டுல ஏன் செய்யறாங்கன்னா, கனடா நாட்டுல இந்த திட்டம் நிறைவேற பகுதி என்ன பகுதி தெரியுமா? 1000 கிலோமீட்டர் சுத்தி பரப்பளவுல ஒருத்தர் கூட கிடையாது. 1000 கிலோமீட்டர் போனா ஒரு மனிதரும் பார்க்க முடியாது, ஒரு வீடு இருக்காங்க. அங்க அந்த நாட்டுல அவன் செய்யறான். ஆனா இங்க சுத்தி இருக்கிற மக்கள், சுத்தி பெண்கள், குழந்தைகள் இருக்கிற மக்கள், விவசாயிகள், அதெல்லாம் இங்க எடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தேவை? எங்களுக்கு இந்த மண்ணு முக்கியம். எங்களுக்கு உங்களுடைய எரிவாயு வேண்டாம், உங்களுடைய ரசாயனம் வேண்டாம், உங்களுடைய கழிவு வேண்டாம், உங்களுடைய கச்சா எண்ணெய் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எங்க மண்ணு, இது மண்ணு பொக்கிஷம். இதெல்லாம் நாங்க எங்களுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். இந்த மண்ணை எந்த எல்லை கூட நாங்க போவோம். காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள், இது காஷ்மீர் கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் நல்ல மக்கள். இன்னும் சொல்ல போனா வெகுளியான மக்கள், பாசமுள்ள பெண்கள், பாசமுள்ள மக்கள். இந்த மக்கள் இவங்க. ஆனா அதே நேரத்தில் இவங்க கோபப்பட்டாங்கன்னா இந்த நாடு தாங்காது. இவங்க இது வரைக்கும் அற வழியில அமைதியான முறையில அவங்க உணவு கட்டணும். உடனே எதுக்கு போற என்ன எடுபடிங்க? இவங்க என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? தண்ணிக்காக, உரிமைக்காக இங்க போராடுற மக்கள். இனி காவல்துறை நண்பர்களே, இனி யாரையும் கைது செய்யக்கூடாது. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நானே வந்துடுவேன். நான் தயங்க மாட்டேன். ஏன்னா இது அநீதி நடக்குது, அநியாயம் நடக்குது இந்த மண்ணில். யாரும் இந்த மண்ணை நாசப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அரசாங்கத்துக்கோ அந்த ஆண்டவனுக்கு கூட உரிமை கிடையாது. நம்முடைய மண் இது. அதனால இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்குள்ள போவான் இந்த அன்புமணி ராமதாஸ் போவான். மீண்டும் மீண்டும் நம்முடைய கோரிக்கை, அதாவது நான் வரப்ப சொல்லிட்டு இருந்தேன், இந்நேரம் பாட்டாளி மக்கட்சி ஆட்சி இங்க நடந்ததுன்னா ONGC நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கு. நினைச்சு பாருங்க, ONGC நிறுவனம் நீங்க கடல்ல எவ்வளவு எடுத்துட்டு போங்க, மண்ணில் எடுக்க. இந்த மண்ணு நல்ல சோறு போடுற மண்ணா எல்லாம். இந்த மண்ணை எடுத்து ஒத்திக்கணும், கண்ணில் ஒத்திக்கணும் அந்த மண்ணை. அப்படிப்பட்ட மண்ணை நாசப்படுத்திட்டீங்களே, மனசாட்சி இல்லையா? ஆனா ஒண்ணு, இந்த பிரச்சனைய தமிழக அரசுக்கு எடுத்துட்டு போனா அதுல இன்னும் எந்த பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் கிடையாது.
அதனால இதையெல்லாம் நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம். இந்த பிரச்சனை வந்து ஏதோ கட்சி பிரச்சனையோ, அரசியல் பிரச்சனையோ, ஜாதி பிரச்சனையோ, மத பிரச்சனையோ, இன பிரச்சனையோ, மொழி பிரச்சனையோ கிடையாது. இது எங்களுடைய மண் பிரச்சனை, எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. நோக்கம் அடுத்த சந்ததியினருக்கு நல்ல மண்ணை விட்டு சொல்லணும். இந்த மண்ணு விவசாய மண்ணு, காலகாலமா இங்க விவசாயம் இருக்கும். இந்த மண்ணை மட்டும், இந்த டெல்டா மாவட்டத்தை மட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிட்டோம்னா யாரும் வர முடியாது, எந்த நிறுவனம் வர முடியாது, சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற எந்த நிறுவனமும் உள்ள நுழைய முடியாது, ஒரு சென்ட் எடுக்க முடியாது, ஒரு போரை போட முடியாது, எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது. இதுதான் என்னுடைய நோக்கம். நிச்சயமாக நிறைவேறும். அதை நாம் எல்லோரும் சேர்ந்து அதை நாம் நிறைவேற்றுவோம். இங்க இருக்கின்ற கதிராமங்கலத்தில் உள்ள அத்துணை பெண்கள், இன்னும் குறிப்பாக இருக்கின்ற என்னுடைய தம்பி எல்லாம், நீங்க எல்லாம் அமைதியா போராடுங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம், அமைதியா போராடுங்க. அதுக்கு மேல நீ அமைதியா போராடுறதுனால காவல்துறையோ அரசாங்கமோ நடவடிக்கை எடுத்தாங்க.